घं गणपतये நமः. கணபதி உருவ வழிபாடா அருவ வழிபாடாங்கிறது முதல்ல சொல்லுவோம். உருவ வழிபாடு அப்படின்னா இங்கே இருக்கு, அவருக்கு ஒரு சிலை இருக்கு, என்னுடைய டேபிள் இங்கே இருக்கு. இது கணபதியுடைய உருவம் உருவ வழிபாடு. இப்போ என்ன சொல்லுவாங்க, உருவ வழிபாடு அவ்வளோ பெரிய விசேஷம் கிடையாது, அருவ வழிபாடு தான் பெருசுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது தவறான கருத்து. மகாபாரதத்தை எழுதினவரே கணபதி தான். அவர் இருக்காரு, இப்போ இருக்கவும் செய்கிறார். பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது கணபதியினுடைய பிறந்தநாள் வரப்போகுது. அப்போது அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணபதியை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் என்ன நடக்குது அப்படின்னா, கணபதியை சிலை செய்கிறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க. அந்த செஞ்சுட்டு அதை வழிபட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அதை கரைச்சிடுறாங்க, டிசால்வ் பண்ணிடுறாங்க. இது என்னடா ரொம்ப இருக்குது, கணபதியை செஞ்சுட்டு அதை எப்படி அழிக்கிறாங்க? அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய அறையில் நான் ஒரு கணபதியை வழிபட்டுறது உண்டு. இது அந்த கணபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இப்போது இது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் நடந்தது. இப்போ அது கீழே விழுந்து ஒரு பீஸு, 2 பீஸு, இது 3ஆவது பீஸ், இதை உடஞ்சிருச்சு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பூஜை பண்ணுறதுக்காக நான் எடுக்கும் போகும்போது நான் வரலேன்னார். அவர் திரும்பியும் இருந்தார். என்னடா இவர் திரும்பி இருக்காரு, செவத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போனேன். அவரை மறுபடியும் திரும்பினார். எனக்கு ஒன்றும் தெரியல, இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு பண்ணோம். அதுக்கு முருகனுக்கு அபிஷேகம் அன்னைக்கு, ஆனால் கணபதிக்கு முதல்ல பண்ணணும். அதுக்காக கணபதி பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பன்றிமலை சுவாமிகள் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாருல, அந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணினார். அது ஒரு தமிழ் மந்திரம். சரின்னு பண்ணேன். என்னடா இது இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே தான் அந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ணி அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே இங்கே இருக்க என்னுடைய பிரதான சீடர்கள் என்னுள்ள ஒருத்தங்க மோகினி அந்த சிலையை தூக்கியிருக்காங்க. அந்த சிலை ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் உயரம். கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிடும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பயமாக வந்துடுச்சு, என்ன எனக்கு கெட்டது நடக்க போதான்னு. அப்படிலாம் இல்லைம்மா, அவர் இப்போ உன்னுடைய கர்மத்தை வாங்கிக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு போன வருஷத்துக்கு இல்லை என்ன ஆச்சுன்னா, அவங்க ஏர்போர்ட்டில் நிற்கும்போது நானும் இருக்கேன். ஒரு இயேசுநாதர் சிலை கையில் வச்சுருந்தாங்க, அதுவும் விழுந்து அதுவும் உடஞ்சிருச்சு. அப்பவும் நான் சொல்லியிருந்தேன், இதை புரிஞ்சுக்கணும். இந்த தெய்வங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உருவத்தை தியாகம் பண்ணும், சாக்ரிஃபைஸுமா. அதனால் அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த கணபதி பூஜை கடைசி நாளில் முடிஞ்ச உடனே எல்லாரும் அதை கரைச்சிடுவாங்க. அதுதான் அதோடைய உண்மையான அர்த்தம். விசர்ஜனம்பாங்க. அதை கரைச்சி அதை இல்லாமல் பண்ணிடுது. ஏன்னா உங்களுடைய கர்மத்தை எல்லாம் அவர் எடுத்துப்பார்.